இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, உங்களோட குடும்பத்துக்குள்ள ஒருத்தன் வந்து உங்களை அருவாளை வச்சு வெட்டுனா எப்படி இருக்கும்? அதை நீங்க வெட்டிட்டாங்க, நீங்க ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா விசாரணை வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாமையே ஆக்ஷன் வந்து எடுக்காமையே வச்சிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ராஜபாளையத்துல குடிச்சிட்டு கஞ்சாவை அடிச்சுட்டு போதை ஆசாமிகள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கும்பல் வந்து ஒரு ஃபேமிலியை போய் ஆண்களை வந்து அருவாளை வச்சு வெட்டப்பட்டிருக்காங்க அண்ட் வெட்டிட்டாங்க. ஃபேமிலி வந்து கேஸ் கொடுக்க போயிருக்காங்க. கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு, விசாரணை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்கள அனுப்பப்பட்டிருக்காங்க. ஆனால் ஆத்திரம் தாங்காத ஃபேமிலிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாலை மறியலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஒன்று நினச்சி பாருங்களேன், நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒருத்தர் நம்மளை வந்து வெட்டுறான், கேஸ் கொடுக்க போகிறோம். எதுக்கு கவர்மெண்ட் இருக்கு, எதுக்கு போலீஸ் இருக்கு? நம்மளுக்கு ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா தப்பை நிப்பாட்டுறதுக்கு தானே போலீஸ் இருக்கு. ஆனால் அந்த தப்பை நிப்பாட்டுறதுக்கு போலீஸ் போனால் ஆக்ஷன் வந்து எடுக்கலை. வேற அவங்களுக்கு வழி என்ன? அவங்க சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அதுக்கு ஏன் சாலை மறியல் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லி வேலில் ஏற்றுறாங்க. நியூஸ் வந்து மதியானம் 1 மணிக்கு நீங்கள் பாலிமர் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது யார் மேலே தப்பு? அந்த போதை ஆசாமி மேலேயா, இல்லை கேஸ் கொடுக்க போய் கேஸ் எடுக்காம இருந்த போலீஸ் மேலேயா, இல்லை எனக்கு நீதி வேணும்னு கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட அந்த ஃபேமிலி மேலேயா? அண்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்கா லா வந்து இருக்கையில ஏன் அப்படிலாம் தப்பு நடக்குது? அரசாங்கத்து மேல குற்றம் வைக்கிறதா, இல்ல மக்கள் மேல குற்றம் வைக்கிறதா, அரசாங்கம் வழி நடத்திக்கிட்டு இருக்க காவல்துறையினர் மேல வந்து குற்றம் வைக்கிறதா அப்படின்னு சொல்லி பெரிய கேள்விகளை வந்து எனக்கு எழுப்புதுன்னே சொல்லலாம். தேங்க்யூ.